ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. சவுண்டு பேசி இந்த பசங்களுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த பசங்க வந்து எல்லாமே நம்ம நல்லபடியாக தேவஸ்தானத்துக்கு அழைத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபையும் இறக்கம் பாருங்க. கர்த்தர் சோதரம் தேவன் வாழ்க்கையில் ஏதாவது நாம் நன்மை செய்திருக்கிறோம். நமக்கு அதுக்கெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பிராமண நாட்டில் கூட தேவஸ்தானியாக்கும் தேவன் தொழுது கொண்டு கர்த்தர் நன்றி செலுத்த ஆராதனை செய்ய கர்த்தர் நாம் கிருபையும் இறக்கம் பாருங்க. கர்த்தர் சோதரம் உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடையாளக்கும் இந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தை புத்தகம் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பிரசாத சோதரம் உண்டாதாக. நாட்டிலும் கூட நாம் ஜபம் பண்ணக்கூடிய கண்டென்ட்டில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சில காரியங்கள் ஜபத்துக்கு தேவை, சில காரியங்கள் ஜபத்துக்கு தேவையில்லை. ஆகையினால் தேவையில்லாத காரியங்கள் நம்ம ஜபத்தில் இருந்து போனால் அதை நீக்கிவிட்டு தேவையுள்ள காரியத்துக்கு தேவையுள்ள கண்டென்ட்டாக நம்ம ஜபத்தில் வைத்து அதை நம்ம ஜபத்தை நல்லபடியாக நம்ம செய்வோமாக. ஒவ்வொரு ஜபத்திலும் நாம் தேவையுள்ள காரியங்கள் உண்டு, தேவையில்லாத காரியங்களும் உண்டு. ஆனால் தேவையில்லாத காரியங்கள் வர அதிகமாக ஆகி கொண்டிருக்குது. வர நம்ம ஜபங்கள் தான். ஆகையினாலே இந்த ஜபங்கள் நம்ம செய்யும் ஜபங்கள்லாம் ஃபில்டர் பண்ண வேண்டும். தேவையில்லாத நீக்கிவிட்டு தேவை உள்ளதாக நாம் ஜபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே இயேசு சொன்ன காரியத்தை நாம் மனதில் வைத்து தொடர்ந்து ஜபத்தை நாம் நன்கு செய்து தேவாசம் பெற்றுக் கொள்வோமே. கர்த்தர் தேவசத்தில் நடந்து வராங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7-8 ஒரு வாசிக்கலாம். மத்தேயு 6:7-8 ஒரு சத்தமாக வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானி போல வீண் வார்த்தை அலப்பாதீங்கள். அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிகளுக்கு முன்னமே உங்களுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவை என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறாங்கிறதை இயேசு பூமியில் சுட்டி காட்டினதை நம்ம வாசித்தோம். அதனாலே உங்கள் தேவைகளை கொண்டு ஜெபத்தினால் நிரப்பி அஞ்ஞானி போல ரொம்ப வசனிப்பினால் ஜெபம் பண்ணாதீர்கள், கேட்கப்படும் நினைத்துக்கொண்டு செய்கிறார்கள். அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்போ ஜெபத்திலே நம்ம அதிகமாக கேட்கிறது நம்முடைய தேவைகள் தான். குறிப்பாக நம்மளோட பண தேவைகள் தான் ஜெபத்தில் அதிகமாக வைக்கிறோம். அதெல்லாம் தேவனுக்கு தெரியும் தேவை என்று சொல்லி. நமக்கு விஷயம் தெரியுமா? நம்முடைய தேவை நம்ம தெரியறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவை நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு செஞ்சிருக்கிறார், அது அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் தேவன் தேவை அந்த தேவைகளை வைத்து கொண்டு வருகிறோம். ஒரு ஏடிஎம் மிஷின் போல தேவனை பயன்படுத்த ஜெபத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு ஏடிஎம் கார்டு போல நம்ம ஜெபத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது அவசியம் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அது தேவையில்லை என்று சொல்லி இயேசு சொல்கிறார். சொல்லிட்டு அதாவது இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், உலகத்துள்ள பொருட்களும் உலகத்துடையவர்களும் உலகத்துள்ள ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறத பிதா அறிந்திருக்கிறார். அவைகள் உங்களுக்கு தருவார். அவைகளே கேட்டுக்கொண்டு இருக்காதீர்கள் என்று சொல்லி இயேசு இங்கே சொல்கிறேன் பார்க்கிறோம். உலகத்துறையெல்லாம் அதாவது நம்ம ஜெபத்தில் கேட்கப்பட இருக்கிறோம். பண தேவைகள் தான் நமக்கு ஜெபத்தில் கேட்கப்பட இருக்கிறோம். உலகத்துள்ள ஆசீர்வாதங்களும் ஜெபத்தில் கேட்கப்பட இருக்கிறோம். ஆனால் பாருங்க, இயேசு அவைகளை கேட்கணும் அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே பிதா என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அவைகளாம் தந்து ஆசைப்பா, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்ங்கிறத கர்த்தர் சொல்கிறார். ஆனால் பாருங்க, இது ஒரு வெற்றிடம் ஒன்று இருக்குங்கிறது தேவன் நமக்கு இன்டெரக்டாக வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்னா, உலகத்துள்ள கேட்கிறீர்கள், உலகத்தில் ஆசீர்வாதங்கள் தேவனிடம் கேட்கிறீர்கள், உலகத்துள்ள பொருட்களை தேவனிடம் கேட்கிறீர்கள். ஆனால் ஆவிக்குரிய வார்த்தை ஆவிக்குரியவர்களே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே தேவன் ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் கேட்கிறது ஒரு வெற்றிடம் நம்ம ஜபத்தில் இருந்து கொண்டிருக்குங்கிறத இங்கே சுட்டி காட்டுகிறார். சொல்லிட்டு தான் பிற்பாடு பரமனை ஜபத்தை சொல்லி விடுகிறார். இயேசு கிறிஸ்து பரம ஜபத்தில் சொல்லும்போது, பரமனுக்கு பிதாவே உங்கள் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி தேவன் ராஜ்யத்துக்கு குத்தம் காட்டுகிறார். உங்கள் சுத்தம் பரமனை செய்யப்படும் பூமியை செய்யப்படுவதாக என்று சொல்லி தேவனுக்குரியவர்களை தேவன் ராஜ்யத்துக்குரியவர்களே பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களே நாம் ஜபத்தில் வைக்க வேண்டும்ங்கிற வெற்றிடத்தை நிரப்ப முடியாத பரமன ஜபம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரமன ஜபம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், நம்முடைய ஜபத்திலே ஆவிக்குரிய தேவைகளை கேட்கிறதுக்கும் பரலோக ராஜ்யங்களை கேட்கிறதுக்கும் தேவராஜ்யம் கேட்கிறதுக்கும் ஒரு வெற்றிடம் வைத்திருக்கிறோம்.
அதை நிரப்ப முடியாத பரம ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு சொல்லிக் கொடுத்தார். ஆமென், ஹalleluya. தேவ பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பரம ஜெபம் சொல்லிக் கொடுத்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கர்த்தர் ஜெபத்தை ஏன் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னா, நம்ம ஜெபத்தில் ஒரு வெற்றிடம் உண்டு. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கேட்கறதில்லை, தேவ ராஜ்யத்துக்குள்ளே கேட்கறதில்லை, தேவனுக்குரியவர்களை கேட்கறதில்லை, ஆவிக்குரியவர்களை கேட்கறதில்லை. அதுக்கு மாறாக அந்த வெற்றிடத்தை வைத்துக் கொண்டு உலகத்துறையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலகத்துரியவர்கள், உலகத்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவை என்று தேவன் நிச்சயித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். வசனம் மாற்றி வாசிங்க, 8வது வசனம். அவர்கள் போல நீங்கள் செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை தெரியாததுக்கு முன்னே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் உலகத்து வாழ முடியாத ஒரு ஜீவனத்தை கர்த்தருக்கு பூமியில கொடுத்திருக்காருன்னா அதுக்கு என்ன தேவைன்னு அவர் தெரிஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆனால் உலகத்து காரியங்கள் கொடுத்து, உலகத்து பணத்தை கொடுத்து நீங்கள் மறுபடியும் அவரை போய் ஒரு ஏடிஎம் மிஷின் ஆக்காதீங்க, ஜெபத்தை ஏடிஎம் மிஷின் ஆக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு கனெக்டாக, ஒரு இறை தூதுவாக, ஒரு கனெக்ஷனாக தேவனை தொடர்பு கொள்கிற ஆவிக்குரிய காரியத்தை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே தேவனுக்குரிய கேளுங்க அப்படின்னு சொல்லி பிற்பாடு பரமத்திற்கு சொல்லிக் கொடுக்கறது பார்க்கிறோம். தேவனுக்கு சந்தோஷம் உண்டாக. அப்போது இதில் பாருங்க, இப்போ இதில் என்ன உண்டாது பாருங்க, கர்த்தர் ஒரு வெற்றிடம் இருக்கு. இந்த தலைப்பசத்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நம்ம ஜெபத்தில் என்ன இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு. ஆவிக்குரியலை பரலோக தேவராஜ்யங்களை கேட்காத ஒரு வெற்றிடம் இருக்கு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், முதல்ல அதை தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறார். ஹalleluya. மத்தேயு 6:33 வாசிக்கலாம். முதல்ல அதை கேளுங்க, அந்த வெற்றிடத்தை நிரப்புங்க. அப்புறம் இவைகளாம் என்ன செய்ய வச்சுக்கணும், கூட கொடுக்கப்படும். உலகத்துடைய ஆசீர்வாதங்கள், உலகத்துடையவர்கள், உலகத்தில் பிறக்கலாம் கூட கொடுக்கப்படும். எப்போ? முதலாவது நீங்க தேவராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவது நீங்க தேவனுடைய பரலோகராஜ்யத்துக்குரிய கேளுங்கள், முதலாவது தேவனுக்குரிய கேளுங்கள், முதலாவது ஆவிக்குரிய கேளுங்கள். அந்த வெற்றியில் நிரப்பப்படும் போது இவையெல்லாம் உங்களுக்கு கூடப்படும். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்காக கவலைப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹalleluya. வாசிக்கலாம். முதலாவது ஃபர்ஸ்ட். நம்ம ரெண்டாவது கூட தேவராஜ்யத்தை கேட்கறது இல்லை. முதல்ல பணத்தை வச்சுட்டு, முதல்ல தேவையை வச்சுட்டு, முதல்ல உலகத்தை வச்சுட்டு, ரெண்டாவது கூட நம்ம தேவனுடைய காரியத்தை கேட்கறது இல்லை. அது வச்சு நம்ம தான் வச்சிருக்கிறோம். முதலாவது தேவராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள், அதை கேளுங்கள், அதை தேவனுடைய விருப்பமாய் வாங்கிங்கள், அதை நாடுங்கள். அப்பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். எதுவைகள்லாம் இந்த உலகத்தின் தேவைகள். அவன் ஒன்றுமே அறிந்திருக்கிறார் இல்லையா? ஒரு மனுஷன்னா அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு அக்காமடேஷன் கொடுக்கணும், அவனுக்கு வீடு கொடுக்கணும், அவன் வாழ்வதற்கு ஒரு வேலையை கொடுக்கணும், அவன் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அவனுக்கு ஆவிக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும். அப்புறம் அவங்க குடும்பத்தை கட்டி வைக்க வேண்டும், குடும்பத்தை பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும், தேவனுக்கு மகிமையை வாழ வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம தேவையெல்லாம் அவர் எழுந்திருக்கிறார். ஆனால் நாமளும் அது தேவையிலே கேட்டுக்கொண்டு ஜெபத்தை ஏடிஎம் மிஷின் மாதிரி அப்படியே மண்டாடி கொண்டு உட்காந்துருக்கிறோம். சில நேரத்தில் உபவாசம் போட்டு வர உட்காந்துருக்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அதனால் ஜெபத்தில் சும்மா அந்த உலக தேவைகளை கேட்குற தேவையில்லா காரியத்தை நீங்க செய்வோம், நீக்கி விடுவோம். தேவையுள்ள காரியத்தை வைப்போம். தேவையுள்ள காரியம் என்ன? நமக்கு நீ தேவை என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற நமக்கு தேவை. அது இதெல்லாம் என்ன செய்யுமா? இதெல்லாம் என்ன செய்யுமா? கூட அடிஷனலாக கொடுக்கப்படும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. நீங்கள் பாருங்க, எனக்கு தெரியும் ஒரு மனக்கவலை இருந்துவிட்டது. என்னென்னா, நாம ஏன் இன்னும் செல்வந்தர ஆகலை அப்படின்றதா. தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. கர்த்தர் நம்ம சொல்றதை நம்ம கேட்கறத தருகிறார். கர்த்தர் மனநிலத்தில் நம்ம ஆசைக்கிறார். ஆனால் ஏன் செல்வந்தர் ஆகலை அப்படின்னு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ தான் நான் யோசிக்கும் போது ஆவியான சில காரியங்கள் வெளிப்படுத்தினா, சில சாட்சிகளை காண்பித்து நம்முடைய ஜபத்திலே அதிகமாக செல்வந்தர் ஆக முடியாத தேவைகள் தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை கேட்கக்கூடாது. பூமியிலே செல்வந்தராக இருந்த சில பசுபானங்களை பற்றி திருஷ்டாந்தமாக வேதாந்தம் எழுதப்பட்டிருக்கு. அவைகள் பாருங்க, அவர்களெல்லாம் செல்வந்தராக இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் எதை தேவர்கள் கேட்டார்கள்? செல்வம் வேணும்னு கேட்டார்களா? அவர்கள் எதை கேட்டார்கள், எதை பெற்றுக்கொண்டார்கள் என்கிறதே நாம் கொஞ்சம் சாட்சியாக பார்க்க வேண்டும். ஆகையினாலே நாம் இந்த செல்வந்தர் ஆகிறதுக்கு
பெரிய தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஜபத்திலே நாம் ஒரு வெற்றிடம் வைத்திருக்கிறோம். அந்த வெற்றிடம் என்ன அப்படின்னா, தேவனுக்குரியவர்களும் தேவன ராஜ்யத்துக்குரியவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களும் நாம் கேட்கல. அந்த வெற்றிடத்தை வைத்திருக்கிறோம். அதுக்கு மாறாக நாம் உலகத்தில் உள்ளவர்களையும் உலகத்தில் பொருட்களையும் உலகத்தில் ஆசீர்வாதங்களையும் உலகத்தில் பணத்தையும் விசேஷமாய் உலகத்தில் ஆசீர்வாதங்களையும் நாம் ஜபத்தில் கேட்கிறோம். ஆகையினால அந்த பரலோராஜ்யம் நமக்கு பரலோராஜ்யத்துக்கு நம்ம கேட்காத ஒரு வெற்றிடத்தை ஜபத்தில் வைத்திருக்கனாலே நமக்கு இந்த செல்வந்தர் ஆகக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்காம இருக்கு. முதலாவது இயேசுடைய வார்த்தையின் பிரகாரமாய் 6:33 பிரகாரமாய் மத்திய 6:33 பிரகாரமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாடுவோம். திருப்பாட என்ன செய்ய முடியும்? கூட கொடுப்போம். முதல்ல நம்ம கேட்கறது பணம் அல்ல. முதல்ல நம்ம கேட்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கேட்போம். தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள வர வேண்டியதுக்காக கேட்போம். தேவனுடைய ஆளுகை செய்த உள்ள காரியத்தை நாம் கேட்க வேண்டும். அதை கேட்கும்போது தான் அதை நடப்பிக்கிறதுக்கு கூட தேவை வேண்டிய உலக ஆசீர்வாதங்களும் கூட வரும் என்பதை. அப்போ அந்த 2 வசனத்தில் மத்தேயு 6:7-8 நம்ம கற்றுக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பரலோகராஜ்யத்தில் கேட்காம இருக்கிற ஒரு வெற்றிடம் இருக்குங்கிறது, தேவன் ராஜ்யத்துக்குரிய கேட்காம இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேட்காம இருக்க ஆவிக்குரிய காரியங்கள் குறித்து நம்ம கேட்காம இருக்க வெற்றிடம் இருக்குங்கிறத இயேசுக்கு வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். உலக தேவன் கேட்கிறோம், அது தேவன் அறிந்திருக்கிறார், அதுதான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற ஒரு காரியத்தை உணர்த்துகிறதை நம்ம தலைவசனத்தை பார்க்கிறோம். அதே சமயம் மத்தியம் 6:33 பார்க்கும்போது நாம் கேட்க வேண்டிய அந்த வெற்றியை நிரப்ப வேண்டிய என்ன அப்படின்னா, தேவனுக்குரியவர்களும் தேவன் ராஜ்யத்துக்குரியவர்களும் தேவன் ஆவிக்குரிய காரியங்களும் தேவனுடைய பரலோக ராஜ்யங்களும் கேட்க வேண்டும். அப்போது இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படும் என்கிற அர்த்தம். ஸோ 2 வசனம் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நாம் தேவனுடையதும் தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரியதும் பரலோக ராஜ்யத்துக்குரியதையும் ஆவிக்குரியவர்கள் நாம் கேட்டால் அதை நாம் நிரப்பப்படும் போது இந்த உலக ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்வோம்? உலக பொருட்கள்லாம் நாம் என்ன செய்வோம்? கூட கொடுக்கப்பட்டு அதனாலேயும் நாம் ஆசிரியப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்னவா மாறுவோம்? செல்வந்தராக மாறுவோம். அப்போ நம்ம செல்வந்தராக என்ன தடை அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களை தேவராஜ்யத்துக்குள்ளே கேட்காமல் தேவராஜ்யத்தில் உள்ள காரியங்களை பற்றி நாம் சிந்திக்காமல் அதையே சார்ந்திருக்காமல் அதை தேடாமல் நாம் உலகத்து காரியங்களே குறித்து தேடுவதும் உலகத்து பணத்தை பற்றியே நாம் கேட்பதும் தேவனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாம் நிரந்தர செல்வந்தர ஆக முடியாமல் ஒரு தடையை வைத்திருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால் நாம் செல்வந்தர ஆகாமல் இருக்கிற தடையை நாம தான் நம்ம ஜபத்திலே நம் உலக தேவைகள் மட்டும் கேட்கறதுனாலே அது உண்டாது. தேவன் பார்ப்பேன் அவருக்குரிய காரியங்கள் அவருக்கு செய்யாமல் நீங்கள் எப்படி உலகத்துக்கு காரியங்கள் தருவா? உங்களுக்கு எப்படி தருவா? ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, எஜமானுக்கு வேலை பார்க்குறீங்க, அவரோட காரியம் செய்யாமல் அவரே தராமல் எப்படி உங்களுக்கு தருவா? அவர் காரை நம்ம கழுவணும், அவர் காருக்கு பெட்ரோல் போட்டு வைக்கணும், காரை தொடச்சி வைக்கணும், ஏன்னா அவர் வீட்டு வேலை செய்யணும். இந்த காரியம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு உலகதாசம் தாங்கன்னு கேட்டால் தருவார். நம்ம கேட்குற என்ன? உலகத்து காரியங்கள் நம்ம என்ன கேட்குறோம்? அவரோட காரியங்கள் நம்ம செய்கிறதில்லை, அவரோட காரியங்களை பற்றி கேட்கறதும் இல்லை. இன்னைக்கு கார் துடைக்கணுமா, ஃபில்லப் பண்ண கார் ஃபியூல் ஃபில் பண்ணணுமா, வீட்டை துடைக்கணுமா, அது எதுவுமே நம்ம கேட்கறதும் இல்லை. ஆனால் நேரம் என்ன செய்யணும்? 6 மணிக்கு போய் என்ன செஞ்சிடலாம்? சம்பளம் எனக்கு உலகத்தில் சாப்பாடாகும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு காட்டும். கத்தை எப்படி தருவா? முதல்ல இதை அவன் நிரப்புங்க. உங்கள் ஜபத்தில் நீங்கள் கேட்க வேண்டியவர்களை இந்த உலகத்து காரியங்களை கேட்காமல் அது பின்னாடி தற்போ 2வது 3வது வைத்துக்கொண்டு முதலாவது கேட்குற பழக்கம் என்னவாக இருக்கணும்? பரலோக ராஜ்யத்துக்குரியதாக இருக்கணும், தேவராஜ்யத்துக்குரியதாக இருக்கணும், தேவனுக்குரியதாக இருக்கணும், ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். இதை கேட்டு அந்த ஜபத்தை ஃபுல்லாக நிரப்புங்க. அப்புறம் இவைகள்லாம் என்ன செய்யணும்? கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் தேவையில்லாமல் அறிந்திருக்கிறதை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். தேவ சந்தோஷம் உண்டாக. அதனால தான் நாம் இன்னும் செல்வந்தராக முடியாமல் இருக்கிறோம். நாம் செல்வந்தர் ஆக வேண்டும் என்று சொன்னால் உலக காரியங்களும் உலகத்து பொருட்களையும் உலக பணத்தை குறித்து நாம் ஜபத்திலே அதிகமாக பயன்படுத்தாமல் முதலாவது தேவ ராஜ்யத்துக்குரியதும் தேவனுக்குரியவர்களும் ஆவிக்குரியவர்களும் பரலோக காரியங்களை கேட்கும்போது ஜபத்தினால் அந்த விண்ணப்பங்களை நிரப்பும் போது உலகத்துக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கத்தக்கதாய் கூட அவர்களுக்கு தந்து நம்ம செல்வம் பெற வைப்பார் என்பது வேதம் நமக்கு இயேசுவின் வார்த்தை மூலமாக நம்ம போதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய 2 வசனமும் அறிந்து கொள்கிறோம்.
இப்போ நம்ம வேதாந்தத்திலிருந்து ஒரு 4 பரிசுத்தவங்களை பார்ப்போம், ஒரு 4 செல்வந்தர்களை பார்ப்போம். இந்த 4 செல்வந்தர்கள் பணம் வேணும்னு சொல்லி வாயாளர் கேட்டார்களா என்கிறது செய்தி முடியும் தெரியும். ஆனால் அவர் 4 செல்வந்தராக இருக்கிறார்கள்ங்கிறதை நம்ம பார்த்தோம். அப்போ அவங்க என்னத்தை கேட்டார்கள், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே வேணும் என்று சொல்லி கேட்டார்கள், பரலோக ராஜ்யத்தில் வெற்றிடத்தில் உள்ள காரியங்களை ஜெபத்தில் எப்படி நடத்தினார்கள், அவங்க எப்படி கூட கொடுக்கப்பட்டது என்கிறது நாம் இப்போ விழாவரையே பார்ப்போம். முதலாக வாசிக்கலாம். அதாவது சாலமோன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. கொஞ்சம் மாற்றி வசனங்கள் எடுத்து வேகமாக வாசிங்க. சாலமோன் பணத்தை வேணும் சொல்லி வாய் திறந்து கேட்டதே இல்லை. அவர் ஜென்மத்தில் அவர் கேட்டது இந்த மக்கள் நடத்துக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டார். இந்த தேவன பிள்ளைகள் நடத்துறதுக்கு, இந்த தேவன ராஜ்யத்தை நடத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும், ஞானத்துக்கு கேட்டார். இது பரலோகத்துக்குள்ள ஒரு காரியமா, ஞானம் ஒரு பரலோகத்துக்குள்ள காரியமா. அது பூமியில உண்டாக்கப்பட்டதல்ல, பூமியில பிறந்ததல்ல, பூமியில ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. ஞானம் உடையவர் தேவன். ஹalleluya. அவற்றில் தான் என்ன வரணும், ஞானம். wisdom should come. where the wisdom should come, இங்கிலீஷ் சொல்லுங்க, where the wisdom should come, God, from Lord God. ரைட்டா? தேவனிடத்துல வரணும். அப்ப நம்ம எதெல்லாம் தேவனிடத்துல கேட்கணும், அவர் அதான் கேட்டார். இந்த மக்களை போஷிக்கிறதுக்கு, இந்த மக்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு, இந்த மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு பணத்தை தான் சொல்லி சாலமோன் கேட்கல. இந்த மக்களை சரியாக நடத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும், ஞானம் கேட்டார். கர்த்தர் சொன்னார், அதை நீ கேட்ட ஞானத்தை தந்தே. இந்த ஞானம் இதுக்கு அப்புறமும் இதுக்கு முன்னாடி உலகத்தில் வேண்டியது இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி ஆசை வைத்தார். வாசிக்கலாம். இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்தேன். ஆமென். ஹalleluya. பாருங்க, தனக்கு தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறதுக்கு, தன் உலக வாழ்க்கையை நடக்கிறதுக்கு அவர் என்ன கேட்டார், அந்த ஜெபத்திலே உலக பொருளை கேட்கலை, ஆவிக்குரிய காரியங்களை கேட்டார், தேவன் பேர்ல கேட்டார், தேவன் ராஜ்யத்துக்குள்ள கேட்டார், பரலோக ராஜ்யத்துக்குள்ள கேட்டார். விசேஷமாய் அது இணைந்திருக்கிற அந்த தேவ ஜனங்களுடைய நடத்த வேண்டிய ஞானத்தை கேட்டார். கர்த்தர் என்ன கொடுத்தார், அந்த ஞானத்தையும் கொடுத்தார், அவர் கேட்காத செல்வதும் கொடுத்தார். பிற்பாடு வாசிங்கன்னா தெரியும், அவர் போல செல்வந்தர் உலகத்துல இன்னுவரைக்கும் இல்லைன்னு சொல்லப்படுறது. ஆமென். ஹalleluya. அப்போ பாருங்க, நம்ம 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 ஜெபத்தில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்குரிய உடை நாம் கேட்காம ஒரே பணம் பணம்னு சொல்லி கேட்கிறோம். இங்க பார்க்கலாம், பணம் பண்ண சொல்லி கேட்கிறோம். கர்த்தர் ஆவிக்குறிக்காரனை கேட்காமல் உங்களுக்கு பணத்தை கூட கொடுக்க மாட்டார். முதலாவது தேடுங்கள், அப்போதான் அதை செய்யும் கூட கொடுக்கப்படும். அப்போ கூட வேணும் அப்படின்னா நீ முதல்ல என்ன செஞ்சுக்கணும், இந்த பரலோக காரியங்களை கேட்டு அந்த ஜெபத்தை நிரப்பிக்க வேண்டும். ஆனால் இவர்களோ அதை கேட்காதபடிக்கு செல்வந்தராக அவனுக்கு தடையா இருக்குங்கிறது நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் சாலமோன் கரெக்டாக என்ன செய்தார், அந்த ஜெபத்தில் எதை கேட்டார், பரலோகத்துடைய ஜனங்கள் நடத்தக்கூடிய தேவனுடைய காரியங்களை குறித்து கேட்டார், ஞானத்தை கேட்டார், அதை பெற்றுக்கொண்டார். ஆகினால கூட என்ன கொடுக்கப்பட்டது, கூட என்ன கொடுக்கப்பட்டது, சாலமோனுக்கு என்ன கூட கொடுக்கப்பட்டது, ஐஸ்வர்யம், செல்வம் தான். ஆமாம். ஆமென். ஹalleluya. அதே மாதிரி இங்கே பாருங்க, 22, 23, 24 வாசிங்க. 22, 23, 24, 22, 23, 21 வாசிங்க. 21 வாசிங்க. எது 21? 22, 23. பத்தாவது வாசிங்க. 3:10 வாசிங்க. ஆமென். ஹalleluya. எப்படி இருந்துச்சு, உகந்த விண்ணப்பம். இந்த அப்ளிகேஷன் எப்படி இருந்தது, பர்ஃபெக்ட் அப்ளிகேஷன், கரெக்டான அப்ளிகேஷனாக தேவனுக்கு தெரிஞ்சது. நம்ம ஜெபம் இருந்தா எப்போ ஒரு மனுஷனுக்கு சரியான ஜெபம், ஆமென், எப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த பர்ஃபெக்ட் ஜெபம்
உகந்த விண்ணப்பமா மாறும் அப்படின்னா உலக காரியங்களை கேட்கிறத விட்டு விட்டு பரலோகத்துக்குள்ள கேட்கும் போது அது பெர்ஃபெக்ட் ஜெபமா மாறும். ஆமென், ஹalleluya. உலக காரியங்களை உங்க ஜெபங்களை கேட்கிறத விட்டு விட்டு உங்க ஜெபங்களிலே பரலோகத்துக்குள்ள கேளுங்கள், பரலோகத்துக்குள்ள ஞானத்தை கேளுங்கள், தேவ ராஜ்யத்தை நடத்துகிற ஞானத்தை கேளுங்கள், தேவஜன நடத்துகிற ஞானத்தை கேளுங்கள், ஆலோசனை கேளுங்கள். அதுதான் உங்க ஜெபம் வந்து ஒரு சுகந்த விண்ணப்பமாக, ஒரு உகந்த விண்ணப்பமாக தேவனிடத்துக்கு சேரும். அந்த வார்த்தையை ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணணும்யா, கர்த்தர் மெச்சிக்கொள்வதற்கு இந்த ஜெபத்தை நம்ம பண்ண வேண்டும். இதுதான் இயேசுக்கு பதத்துக்குரிய, இயேசு சொன்ன மத்தேயு அந்த 6:7-8 சொன்ன அந்த பதத்துக்குரிய ஜெபமா. இந்த பதத்துக்குரிய ஜெபம் என்ன? தேவைகளை முன்னமே அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகளை ஜெபம் பண்ணாங்க, பரலோகராஜ்யத்தை பற்றி ஜெபம் பண்ணுங்க, அதுக்குரிய பாயிண்ட்ஸ் அதோட அக்சசரிஸ் பற்றி ஜெபம் பண்ணுங்க என்று இயேசு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். அதே பிரகாரமாக சாலமோன் செய்தார் ஒரு சாட்சி இருக்கு. இதுதான் என்னமா மாறிட்டு? உகந்த விண்ணப்பமா தேவனுக்கு மாறிட்டு. ஹalleluya. வாசிக்கலாம். தந்தை ஆமென், ஹalleluya. கர்த்தர் அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்தார். தேவனுடைய அது பரலோகத்தில் உள்ள காரியங்களை அவர் கொடுத்தார். பரலோக காரியங்களை கேட்டார், பரலோக காரியங்களை கொடுத்தார். அது கூட சேர்ந்து என்ன செஞ்சார்? ஒரு காம்ப்ளிமெண்டாக என்ன செஞ்சார்? எப்போவுமே நீங்கள் நல்லா கேட்டுக்கீங்க, ஒரு ஆவிக்கு ரகசியத்துக்கு சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா கூட காம்ப்ளிமெண்டாக ஒரு உலக ஆசீர்வாதமும் வரும். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே தேவராஜ்யத்துக்குள்ளே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா அது கூட என்ன வரும்? ஒரு காம்ப்ளிமெண்டாக, ஒரு ஆஃபராக என்ன வரும்? பூமிக்கு ஆசீர்வாதமும் நிச்சயமா வரும். சாலமோன் உடைய பிரேயரை பார்த்து நீங்க ஆவிக்கு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். உகந்த விண்ணப்பமாய் காணப்பட்டது தேவனுக்கு. எப்படி உகந்தமாக மாறிடுச்சு? அவன் பூமிக்கு கேட்கறது என்ன செய்தான்? கட் பண்ணிட்டான். பூமிக்கு காரியம் கேட்கறதுல கட் பண்ணிட்டான். அதான் உகந்த விண்ணப்பம். அப்படி நீங்க கேட்டு பாருங்க, ஒரு ஆஃபர் வரும். ஆவிக்கு காரியத்தை கொடுப்பார், ஒரு பர்வதக்காரி கொடுத்தவன கூட என்ன செய்வார்? ஒரு ஆஃபர் கொடுப்பார். எப்பவுமே யோசிச்சு பாருங்க, நம்ம அரிசி வாங்கினா ஒரு தேங்காய் பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படிதானே? ஒரு ஆஃபர். ஒரு மூட அரிசி வாங்கினா ஒரு டீ தூள் ஃப்ரீ அப்படின்றது. ஆனால் நம்ம ஜமா எப்படி இருக்கு தெரியுமா? அரிசி சாப்பாடுக்குரியது, அதை கேட்டால் ஒரு டீ தூள் வாங்குறது ஒரு நியாயமான கரெக்ட். ஆனால் நம்ம ஜமா எப்படி எடுத்தோடனே ஆண்டவரே அது டீயை தூளை எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறது. அப்போ என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பெட்ஷீட் அங்கே இருக்குது. அந்த அரிசி கேட்காத ஒரு பெட்ஷீட் அங்கே இருக்கு. அப்போ அவர் என்ன செய்வார்? ஒரு டீ தூள் அன்னைக்கு கேட்டப்பதான் கொடுத்து முடிச்சுவார். மறுநாள் மறுபடியும் அரிசி இல்லாமல் தவிப்பீங்க, மறுபடியும் டீ தான் கேட்பீங்க. இப்படியே தான் போய் கொண்டு இருக்கு வாழ்க்கை. அப்போது நிரந்தர செல்வந்தரா இருக்கத்தக்க வேணும் அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்களை கேட்கும் ஜபங்களில் விண்ணப்பங்களை நிரப்புங்க. இது கூட என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அப்படியே சாலமோன் செய்தான். அவர் சாட்சியார் கிறிஸ்தவ இங்கே எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. ஆகினால் சாலமோன் இங்கே தேவராஜ்யத்தில் கேட்டு அது கூட உலகத்து ஆசீர்வாதங்களை ஒரு ஆஃபராக பெற்றுக்கொண்டான். நாம் அப்படியே செய்வோமாக. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது யாக்கோபு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது இவர் என்ன கேட்டார்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவர் என்ன கேட்டார் அப்படின்னா, இவர் செல்வத்தை கேட்கவில்லை. அவர் கேட்ட ஒரே பாயிண்ட், ஒரே டிமாண்ட் என்ன தெரியுமா? என்ன டிமாண்ட் கேட்டார்? ஒரு பெரிய சுய ஆசை இருந்தது டிமாண்ட். என்ன அப்படின்னா, நீர் என்னோடு இருக்கணும். எப்படி? நீர் என்னோடு இருக்கணும். அது இருந்தால் போதுமா? தேவன் ராஜ்யம் என் கூட இருந்தால் போதும், தேவ சமூகம் என் கூட இருந்தால் போதும், தேவன் என்னோட இணைந்திருக்கிறது போதும் அப்படின்னா. அப்படி இருந்ததுதானா அது கூட நீ என்ன கொடுப்பீங்க? அது கூட என்ன கொடுப்பீங்க? ஆஃபரா? தேவராஜ்யத்தை கேட்டு அவர் தேவராஜ்யம் என் கூட இருக்குங்கிறார் இருந்துன்னா அது கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? சத்தம்
கூட உலக ஆசிரமம் கொடுப்பீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த உலக ஆசிரமத்தை என்ன செய்வேன், நான் தசமம் கொடுப்பேன்னு சொன்னான். இது வந்து என்ன தெரியுது பாருங்க, தேவன் ராஜ்யம் கூட இருந்தால் தான் நான் ஆப்ரேட் பண்ணுவேன், நான் உண்மையிலே சார்ந்து இருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறேன். வாசிக்கிறான் ஆதியாகமம் 32:10. ஆதியாகமம் 28:10 வாசிங்க. 28:10. இது வாங்க ஆதியாகமம் 28:20. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தை என்ன, கேட்ட விண்ணப்பம் என்ன, தேவரே என்னோடு இருந்து உங்க சமூகம் இருக்கிற மாதிரி உங்களுடைய தேவ ராஜ்யம் என்னோட இருக்கிறதா, பரலோகராஜ்யம் கூட இருக்கிறதா இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, நான் போகிற வழியை காப்பாற்றி தந்து என்னையும் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திருப்பி வர பண்ணுவாரானால், ஆனால் கர்த்தர் கர்த்தரை நம்பி சார்ந்து இந்த காரியத்தை செய்கிறேன், நீ என்னோட நடப்பித்து எனக்கு வேண்டியெல்லாம் கொடுத்து மறுபடியும் தகப்பனுக்கு சோமா வந்து சேர்ந்தானால் தேவ சமூகம் என்னோட இருந்ததை, தேவ ராஜ்யம் என்னோட இருந்ததை நான் அறிக்கை செய்வேன். கர்த்தரே தேவனா இருப்பார், அவர் நம்பிக்கை என் நம்பிக்கை அவர்களை சார்ந்திருக்கும் என்று சொன்னார். அப்படி நடந்து சொன்னார். அப்படிங்கிற சும்மா வர மாட்டீங்க, தேவன் என் கூட இருந்தா கூட என்ன இருக்கும், ஒரு உலக ஆசீர்வாதமும் கூட இருக்கும். அந்த ஆசீர்வதிச்சு இந்த கல் என்ன மாறும், வீடா மாறும். பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தேவரீர் தரும் எல்லாவற்றிலும் இவர் கேட்டாரா? நல்லா கேட்டுங்க. இந்த வார்த்தையை முன்னாடி சிந்திச்சிங்களா? தேவரீர் நீ தரும் எல்லாவற்றிலும் இவர் கேட்டாரா அவர் கொடுக்கறதுக்கு? அப்ப எப்படி தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் தருவாங்கிறது? நம்ம அந்த ஐடியா வரணும். அவருக்கே கேட்டாரா, நீ தருகிறத நான் தசமா தரேன்னு சொல்லி தரதுக்கு முன்னாடி சொன்னார்ல, அவர் தருவார். உனக்கு எப்படி தெரியும்? தேவ சமூகம் இருந்தால் என்ன செய்யணும், கூட கொடுக்கப்படும். தேவன் என்னோடு இருந்து நல்லபடியாக போயிட்டா திருப்பி தவ வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா தேவன் என்ன கூட இருக்குன்னு தெரியும். அப்போ நீ ஒரு தருவீர் பார்த்தீங்களா, அந்த தந்தை வச்சு என்ன செய்வேன், தசமாக கொடுப்பேன், இந்த கல்லை நான் மாற்றிடுவேன், வீடாக மாற்றினேன்னு சொன்னார். அப்போ தருகிறது அவருக்கு எப்படி தெரியும்? இவர் கேட்டு அவர் ஆமைன்னு சொன்னாரா? இவர் கேட்டு அவர் தருவேன்னு சொன்னார். எப்படி தெரியும்? ஏன்னா இவர் கேட்டது என்ன கேட்டார், தேவனோட ராஜ்யத்துக்குள்ள கேட்டார், தேவனுக்குள்ள கேட்டார், தேவன் என் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்டார், தேவ சமூகம் இருக்கணும்னு சொல்லி கேட்டார். அதனால இவர் கூட செஞ்சது எல்லாமே கொடுக்கப்படுங்கிறத அறிந்தார். கொடுத்தாச்சா பாருங்க, 32:10 வாசிக்கலாம். அது கொடுத்தாரா அப்படிங்கிறது பாருங்க. 10 ஒண்ணுமே இல்லாம போனேன், ஒன்னே ஒன்று தான் கேட்டேன். அது வேணும் இது நானோட கேட்கல, நீ என் கூட இருக்கணும் மட்டும் தான் கேட்டேன். அதுக்கு அச்சாரமா கோலும் கையுமா தான் கடந்து போனேன். இதான் அச்சாரம். நீ என் கூட வரணும்னு சொல்லி தான் கேட்டேன், சமூகத்துக்கு மட்டும் தான் கேட்டேன் அப்படின்னு போறார். இப்பொழுது என் கூட இருந்து என் நல்லபடியாக பத்திரமா என் தவறு திரும்ப வர செய்து, அது மாத்திரமில்லை அதுக்கு ஒரு கோம்போ ஆஃபராக எழுதிங்க, இவ்விரண்டு பரிவாரங்களுடையானாய் ஆனே என்று ஒரு சாட்சி சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கூட கொடுக்கப்பட்டது. எதோடு கொடுக்கப்பட்டது? யாக்கோபு கேட்ட அந்த ஆவிக்குரிய காரியங்களுடன், யாக்கோபு கேட்ட அந்த தேவனுடைய ராஜ்ய காரியங்களுடன், யாக்கோபு கேட்ட பசுத்த அதாவது பரலோக ராஜ்யத்துடைய காரியங்களுடைய, யாக்கோபுக்கு தேவனுடைய காரியங்களை, அந்த தேவ சமூகத்தை அவர் கேட்ட முடியாது. அந்த ஜெபத்திலே அந்த ஆவிக்குரிய காரியங்களை நிரப்ப முடியாது. அவருக்கு இந்த தேவை, உலகத்து காரியத்துக்காக இந்த தேவை என்று தேவன் அன்னமே அறிந்து அது கூட செஞ்சார். இதெல்லாம் சேர்த்து கொடுத்தார். அந்த சேர்த்து கொடுத்த அளவு எவ்வளவாம்? 2 பரிவாரங்கள் உள்ள காண்பித்து யாக்கோபை என்னவா மாற்றினார்? அவர்
செல்வந்தராக வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கேட்காத செல்வத்தையும் கொடுத்தார். ஆனால் அவர் கேட்டதோ என்ன கேட்டார்? தேவ சமூகத்தை பற்றி கேட்டார். தேவனுக்கு சமூகத்தில் உண்டாக ஆகியனாலே நம்முடைய ஜெபங்களிலே தேவனுடைய குறிகளை கேட்போம். அது கூட உலகத்தார் ஆசிரியர் ஆஃபராக பெற்றுக்கொள்வோம். செல்வந்தராக நிரந்தரமாக வாழ்வோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு சமூகத்தில் உண்டாக. மூணாவது தாவீது பாருங்க. இவர் கேட்டது ரொம்ப அதிசயமா இருக்கு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26 என்ன கேட்டது தெரியுமா? இவர் கேட்டது எல்லாமே தேவ சித்தத்துப்படி செய்யணும் ஆண்டவரே. அப்படிதான் ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம். சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அதை சார்ந்தே தான் இருக்கும். தேவ சித்தத்தை சார்ந்தே தான் ஒரு பாடல்கள் இருக்கும். அவரோட சிந்தையும் அதாக இருக்கும். அவரோட எண்ணமும் அப்படிதான் இருக்கும். ஆகையினாலே அவர் தேவன் நம்பிக்கை உள்ளவருங்கிறது அதில் உறுதியாயிற்று. தேவனை சார்ந்திருப்பவருங்கிறது உறுதியாயிற்று. தேவனை பற்றி கொள்வதுங்கிறது உறுதியாயிற்று. தேவனை பற்றி கொள்வன் ஆவிக்குரிய காரியங்களும் கேட்பான். தேவனை சார்ந்திருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் கேட்பான். தேவனை நம்பிக்கை உள்ளவன் தேவனுக்குரியவன் ஆவிக்குரியவன் பரலோகசாட்சிகளும் கேட்பான் என்கிறது 3 சாட்சிகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்யும்போது அதுக்குரிய கேட்கும்போது இந்த உலகத்தில் சேர்த்து செய்யும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே என்ன கேட்டால் தெரியுமா? தேவன் ராஜ்யத்துக்குரியவர்களே, தேவன் ராஜ்யத்துக்குரிய பூமியில் எனக்கு வேணும், நான் அதுக்கு நான் செய்யணும் அப்படின்னா தேவ சித்தப்பா செய்கிற என்ன பயன்படுத்துவது தான் கேட்டான். அப்படியே நடந்தான் சொல்லி சாட்சி எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:26. அப்போஸ்தலர் 13:26. சகோதரரே, ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டது. இல்லை, அது இல்லை. அப்போஸ்தலர் 13 எடுத்தீங்களா? அது கடைசி காண இருக்கணும். அடுத்த பக்கத்துக்கு போவோம். 14 13 36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு ஊழியம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய எண்ணம்லாம் எப்படி இருந்துச்சு? தேவ அந்த பாட்டு அப்படி இருக்கும். எஜமானனே இயேசுவே, என்ன பாட்டு வரும்? உம் சித்தம், என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என்று சொல்லி பாடுறாங்க. ஒரு பாடலை வைத்திருக்கிறார். தாவீது அந்த என்ன வச்சுதான் பாட்டே பண்ணார். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதானே. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதானே. என் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதானே. எஜமானனே. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது நோக்கமெல்லாம் அவர் சித்தம் செய்யறதா. அதனால அந்த பாடல் எல்லாமே அவர் சித்தம் செய்யக்கூடியதாக இருந்து சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அது ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாவிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அவர் தேவ சித்தத்தின்படி செய்யும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அப்படியே இருந்தது. அதனால என்ன உண்டாச்சு தெரியுமா? அவர் கூட அவர் தேசத்துக்குரியது, அவர் தேவ ராஜ்யத்துக்குரிய பரலோக ராஜ்யத்துக்கு தாவீது கேட்டு அதன்படி நடந்து சேதமித்தமாய் அவர் கூட ஆசீர்வாதமாய் அவர் கூட கொடுக்கப்படக்கூடிய ஆஃபராக உலகாசம் கொடுக்கப்பட்டது. 2 சாமுவேல் 5:10 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5:10 இல்லைன்னா 1:11-9. ஒருத்தர் 1:11-9 வாசிங்க. இல்லை 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எஸ்டாப்ளிஷ் ஆனா, என்ஹான்ஸ் ஆனா. அவன் பக்கத்தில் யாரும் அவனுடைய ராஜ்யத்தை விரித்து கொண்டே போனான். ஏன்னா அவன் நோக்கம் என்ன விழுந்துச்சு? தேவசித்தம். அவரோட பாடல் வரிகள் எப்படி இருந்துச்சு? தேவசித்தம் செய்வதுதான்.
அதெல்லாம் சங்கீதம், அது நம்ம தனி சப்ஜெக்ட். அவர் என்ன தேசத்துக்காக என்ன பாடல் பாடினாருங்கிறதுலாம் தனி சப்ஜெக்ட். நம்ம அதுக்குள்ளே வர ஒரு முறையாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆகினாலே தாவீது தேவசித்த பிரகாரமாக நடக்கும் என்று சொல்லி எண்ணத்தை மாற்றினா, அதன்படி ஜெபம் பண்ணா, அவர் விண்ணப்பம் பண்ணா, பாடல் பாடினா, கர்த்தரோ அவனுக்கு வேண்டியதை அழித்து கொடுத்து தேவசித்தம் செய்தான்ங்கிற சாட்சியை கொடுத்து அவனோடு கூட உலக ஆசீர்வாதம் ஆஃபராக கொடுத்தார். அவன் நாளுக்கு நாள் திருப்தி அடைந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நம் தேவசித்தத்திலே அப்படியே நம் ஜெபங்களை தேவசித்தத்தை குறித்து நம்ம கேட்போம். உலகாசம் கூட நம்ம வந்து சேரும். ஆமென், ஹல்லேலூயா. செல்வந்தரா தொடர்ந்து நினைத்திருப்போம். 4வது காரியம் பாருங்க, ஆபிரகாம். இவர் என்ன கேட்டார் தெரியுமா? வாக்குத்தத்தை நிறைவேறக்கூடிய காரியங்கள் மாத்திரம் தான் கேட்டார். விசுவாசத்துக்குரியது மட்டும் தான் அவர் கேட்டார். உலக ஆசீர்வாதங்கள் கேட்கல. வாசிங்க. அவர் ஆபிரகாம் அழைக்கும் போது ஒன்றும் இல்லாமல் வெறும் குடும்பத்தோடு கிளம்பி போனார். ஆனால் ஒரு பொசிஷன் அவர் எப்படி ஆனாலும் பாருங்க, அதை தேவனர் கேட்டாரான்னு பாருங்க. வாசிக்கலாம். அது 13ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். பாருங்க 15:2-3 வாசிங்க. ஆதியாம் 15:2-3. சோத்திரம் உண்டாதாக. உன் சந்ததி எவ்வளவு பெருகும் சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா அவனோட புத்திரஸ்தானம் அவனுக்கு அருளப்படவில்லை. அவன் கேட்டது அந்த சந்ததி எப்படி பெருகும், அந்த விசுவாசம் எப்படி நடக்கும், பிள்ளை புத்திரஸ்வாரம் எப்படி உண்டாகும் என்று சொல்லி அவன் கேட்டான். புத்திரஸ்வாரத்தை பற்றி தான் அவன் கேட்டான். வாக்குத்தை நிறைவேறக்கூடிய காரியத்தை குறித்து அவன் கேட்டான். பூமியில தேவராஜ்யத்துக்குரிய தேவ ஜனங்கள் உண்டாகக்கூடிய அந்த சந்ததி எப்படி உண்டா, தேவ ஜனங்கள் பூமியில உண்டாகும் சொல்லிடுற என் மூலமா அது எப்படின்னு தான் அவன் சொல்லி கேட்டான். அது எப்படி தருவி என்று சொல்லலாம். நானும் புத்திர சுவாமிகளாக இருக்கிறேன்னு என்று சொல்லி கேட்டான். எனக்கு புத்திரசார் அருளப்படவில்லையே அப்படின்னு சொல்கிறேன். வரை வாசிங்க. எனக்கு புத்திர சுவாகம் இன்னும் அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன உன்னாலே கூடுமானால் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி சந்ததி இப்பணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். தேவன் அவனுக்கு நீதியாக இப்படி சந்ததி உண்டாகும், உன் கர்ப்பத்தோட சந்ததி இப்படி இருக்கும் என்று சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சாத விசுவாசித்தான். அவன் கேட்டது இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும். புத்திர சுவாமி, அப்போ புத்திர சுவாமி எனக்கு தருவீரா? தாரும், இந்த வாக்குத்தை நிறைவேற்று அப்படிதான் கேட்டான். ஆனால் ரிசல்ட் என்னாச்சு பார்த்தீங்களா? வாசிக்கலாம். அதிகாரமும் 24ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. 24 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரன் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எஜமானை யாரை கேட்கிறார்? ஆபிரகாம். ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்னவா இருக்கிறார்? ஆனா ஆதியாம் 12 பிரகாரம் கிளம்பும்போது என்னவா இருந்தார்? தான் புறப்பட்டு போகும் தேசம் அறியாது இருந்து அப்படியே குடும்பத்தை கூட்டு போனார். இப்போ அவர் ஊழியக்காரன் சொல்றான், என்ன சொல்றாரு? கர்த்தர் என் எஜமானே ஆசீர்வதித்திருக்கார். அவர் என்னவா இருந்தாரு? சீமானாக இருக்கிறார், செல்வந்தராக இருக்கிறார். இது எப்போ ஆபிரகாம் கேட்டா என்ன செல்வந்தரா மாட்டீங்கன்னு சொல்லி எப்போ கேட்டார்? வண்டி கேட்டேன். என்னமோ எனக்கு பெரிய சந்தி தெரியணும், எனக்கு பெரிய ஜாலியாக இருக்கீங்களா, எப்படி உத்தரவாதத்தோடு அருளப்படவே எப்படி அந்த விசுவாசத்தை எனக்கு காமிங்கன்னு தான் கேட்டார். விசுவாசத்தை தான் கேட்டார். அவர் பாடம் தெரிஞ்சதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுமானோ என்ன இது மாதிரி ஒரு சந்தேகம் ஆகணும். மறுபடியும் முடிச்சார். உத்தர சுவாமிகள் கற்பகரோட வளர கற்பகருக்கு உண்டாகும், அவன் இதை அவன் வழியாக வரும் என்று சொல்லி சொன்னான். அப்புறம் பாருங்க, வாசிங்க. எல்லாம் கொடுத்துட்டார். அடுத்தது பாருங்க, ஆமென், ஹல்லேலூயா.
இதுதான் ஆபிரகாம் கேட்டது. இதுதான் ஆபிரகாம் கேட்டது. ஆபிரகாம் கேட்டது குழந்தை வேண்டும் சொல்லி கேட்டார். அந்த வாக்கு நிறைவேறதுக்கு ஒரு குழந்தை வேண்டும் சொல்லி கேட்டார். ஒரு கற்பனை உண்டாகும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவன் அதையும் பெற்றுக்கொண்டான். தேவன் ராஜ்யத்துக்கு தேவனுடைய ஜனங்களை உண்டாகக்கூடிய அந்த குழந்தையும் பெற்றுக்கொண்டான். அது கூட ஆஃபராக என்ன பெற்றுக்கொண்டான்? சீமானாக தக்கத்தக்க ஆடு மாடுகளையும் வேலை வேலைக்காரையும் பொன்னையும் செல்வையும் பொன்னையும் வெள்ளியும் சீமானாக செல்வந்தர்களுடைய உலக ஆஃபரையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அதுக்கடுத்த வாசிகள் புரியும். ஒரு குமாரனை பெற்றாள். அதான் இந்த வார்த்தை ரொம்ப கவனிங்க. அவர் தமக்கு உண்டான யாவையும் யாருக்கு உண்டான யாவையும் யாருக்கு கொடுத்தார்? நல்ல வாசை கவனிப்பதற்கு வாசை எப்படி வாசிப்பீங்களா? அவர் யார் என்ற அவர் தேவன் தமக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருடைய சன்னதி பூமியில உருவாக்க முடியாது, பெருக முடியாது, நான் என்ன செய்ய வேண்டும், அது எப்படி விசுவாசம் கேட்ட ஒருத்தனுக்கு அதையும் கொடுத்து வாக்குத்தை கொடுத்து கூட ஆஃபரா என்ன கொடுத்தா? தமக்கு உண்டான யாவற்றையும் கொடுத்தா. ஹல்லேலூயா. அப்போ என்னதான் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீ 10,000 கொடு 2,000 கொடு கேட்கறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அப்படி செல்வதற்காக உள்ள கொடுத்தார். விசுவாசம் உள்ள மக்களுக்கு இது பதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற விசுவாசம் காத்திருக்க ஜனங்களுக்கு கர்த்தர் தமக்கு உண்டான யாவற்றையும் கொடுப்பார். ஆபிரகாம் போல. ஹல்லேலூயா. இது சத்திய வசனம் நமக்கு போதிக்கிறது. நிச்சயமா நடக்கும். நாம் விசுவாசம் குறைவுடனாலே நாம் செல்வந்தராக இருக்க தடைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் வாக்குறுதி நிறைவேறக்கு நாம் முயற்சி எடுக்காம இருக்கிறதுனாலே நாம் செல்வந்தராக இருக்கும் தடைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய காரியங்கள் பூமியில் நடைபெறுவதற்கு நாம் அதுக்கு விண்ணப்பம் வைக்காதனாலே, தேவனுக்குரிய பூமி நடைபெறுவதற்கு நாம் தேவனுடைய விண்ணப்பம் ஏறெடுக்கிறனாலே, பரலோகராஜ்யக்காரர்களே பூமியில் உண்டாகிறதுக்கு நாம் ஸ்டெப் எடுக்காதனாலே, அந்த விசுவாசத்துக்குரிய காரியங்கள் நாம் எடுக்காதனாலே நாம் இன்னும் செல்வந்தராக அவருக்கு தடையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களை போதிக்கிறோம். ஆகையினாலே இங்கே ஆபிரகாம் கேட்டது வாக்கு நிறைவேறக்கூடிய புத்திர பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி கேட்டான். கர்த்தர் அதையும் கொடுத்தார். அது கூட ஆஃபராக என்ன கொடுத்தார்? பொன்னையும் வெள்ளியும் ஆடு மாடையும் வேலைக்காரியும். அது மாத்திரம் இல்லை, தனக்கு உண்டான யாவற்றையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. செல்வந்தராக ஆபிரகாம் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக கர்த்தர் பசம் சோத்திரம் உண்டதாக ஆகிய அந்த 4 காரியங்கள் பாருங்க. இந்த 4 பேர் தேவனிடத்திலே பரலோகத்துக்குரியவர்களே, தேவன் ராஜ்யத்துக்குரியவர்களே, பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவனுக்குரியவர்களே, தேவனுடைய காரியம் பூமியில் நிறைவேறக்கூடிய காரியங்களை அவர்கள் கேட்டார்கள். ஜபத்திலே ஆவிக்குரிய காரியங்களை நிரப்பினார்கள். அது கூட அது தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொண்டு அது கூட ஆஃபராக கூட கொடுக்கப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால் அவங்க செல்வந்தன் ஆனதாலே செல்வந்தன் ஆகக்கூடிய காரியங்கள் கூட கொடுக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் நம்ம ஜபங்களில் ஆவிக்குரிய காரியங்களை தேவனுக்கு ராஜ்யங்களை பரலோக ராஜ்யங்களை கேட்ட விண்ணப்பங்களை நிரப்போம். அதை கற்று அதையும் தருவார். அது கூட இந்த உலக ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம நிரந்தர செல்வந்தராக கர்த்தர் மாற்றுவாராக. இது நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆபிரகாம் வாக்குறுதி நிறைவேறக்கூடிய விசுவாசத்தை கேட்டார். கர்த்தர் அதுக்குரிய காரியத்தை கொடுத்து அவனை செல்வந்தரையும் ஆக்கினார். யாக்கோபு எப்பவுமே என் கூட இருக்க வேண்டும் சொல்லி ஆவிக்குரியவர்களை கேட்டார். தேவனுடைய ஒரு காரியங்களை கேட்டார். கர்த்தர் அதையும் கொடுத்து அவனை செல்வந்தரும் மாற்றினார். சாலமோன் இந்த தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தேவனுடைய ஜனங்களை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும் சொல்லி கேட்டார். அப்படி தேவனுடைய ஆவிக்குரிய காரியத்தை கேட்டார். கர்த்தர் அதையும் கொடுத்து செல்வந்தராக பூமியிலே ஆஃபராக அவன் வைத்திருந்தார். ஆஃபராக அவன் கொடுத்தார். தாவீது எங்க செஞ்சாலும் தேவ சித்தம் செய்வேன்னு சொல்லி தேவ ராஜ்யத்துக்குரிய செய்வேன்னு சொல்லி அதுக்குரியதே அவர் தேவ நம்பிக்கையை சார்ந்திருந்தார். கர்த்தர் தாவீதுக்கு அதையும் கொடுத்தார். 4 நாள் விருத்தி அடைந்து ஒரு பெரிய அரண்மனை கட்டத்தக்க பெரிய செல்வந்தராக வைத்து சாலமோனுக்கு அள்ளி கொடுக்கத்தக்க ஒரு பெரிய செல்வந்தராக தாவீதை கர்த்தர் மாற்றினார். செல்வந்தராக ஆகுடைய கர்த்தர் செய்தார். ஆகையினால் இன்னைக்கு நாம் செல்வந்தராக இருக்கிற தடை என்ன அப்படின்னா, நம்முடைய ஜபத்திலே ஆவிக்குரியவர்களை கேட்கறதுக்கு அதாவது பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளே தேவனுக்குரியவர்களை கேட்கறதுக்கு நாம் தடை செய்து கொண்டிருக்கிறோம். அது வெற்றிடமாக வைத்திருக்கிறோம் அந்த இடத்தை ஜபத்திலே. ஆனால் அதுக்கு மாறாக உலகத்தாசை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் செல்வந்தராக தடையாக இருக்கிறது. செல்வந்தராக ரகசியம் இதுதான்.
முதலாவது பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவன் ராஜ்யத்துக்குரிய மற்றும் தேவனுக்குரியிடம் ஆவிக்குரியும் நீங்கள் ஜெபத்தினாலே அதை கேளுங்கள். அப்போது இந்த உலக ஆசைகள் கூட கொடுக்கப்படும். உலகத்தின் தேவைகளால் சந்திக்கப்படும். அவரெல்லாம் அறிந்திருக்கிறார். அவரெல்லாம் தேவன் கொடுப்பார். அவருக்குரியெல்லாம் கொடுப்பார். ஆகையினால இங்கே நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்குற உலகத்திற்கு ராஜ்யத்துக்குரிய பரலோக ராஜ்யங்களை கேட்டார். ஒரு 4 பாயிண்டை பார்த்தோம். என்ன தெரியுமா? உலக ராஜ்யத்துக்குரிய தேவ ராஜ்யங்களை என்னன்னு இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஞானம், அடுத்தது விசுவாசம், அடுத்தது தேவ சமூகம், அடுத்தது தேவ சித்தம். இந்த 4 என்னது பரலோகம். இதோட சேர்த்து மேலான அது ஆடியை உண்டு கொடுத்தாக்க ரோமர் போட்டு பிரகாரமாக ரோமர் 15 போட்டு பிரகாரமாய் அதனுடைய பரலோக சந்தோஷம், அதை பசுத்தாருடைய ஆளுகை, இந்த 5 இருந்தானால் இது கூட உலக ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் சொல்லி வேதாந்தம் நமக்கு போதிக்கிறது. வாசிக்கலாம், அதை வாசித்து முடிக்கலாம். ரோமர் வாசிங்க. தேவன் ராஜ்யம் புசிக்கும் அல்ல குடிக்கும் அல்ல, 14ஆம் அதிகாரம் 16. கரெக்டா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு தேவன் ராஜ்யம். நீங்க பரிசுத்த ஆவியை கேட்டுக்கணும். உங்க ஜெபத்துல தேவன் ராஜ்யம் உண்டாவதுக்கு பரிசுத்த ஆவியோட சமான சந்தோஷம் நீங்க தான் கேட்கணும். ஆனா அதை விட்டு பரிசுத்த ஆவியை விட்டுட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. தேவன் ராஜ்யத்தை விட்டுட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. உலக ஆசீர்வாதத்தை அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் சிறந்த தடையா இருக்கு. பரலோக ராஜ்யத்தை கேட்போம், ஞானத்தை கேட்போம், தேசத்தை கேட்போம், விசுவாசத்தை கேட்போம். அதை விசுவாசம் என்று சொன்னோம். வார்த்தை நிறைவேறக்கூடிய காரியத்தை கேட்போம். குறிப்பாக தேவ சமூகத்தை கேட்போம், பரிசுத்தாவின் ஆளுகையை கேட்போம். இவையெல்லாம் நம்ம ஜபத்தில் இருந்ததானால் இவை கூட உலக ஆசீர்வாதம் கூட நமக்கு கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். அது எப்படின்னா கேட்டுக்கோங்க. சண்டே கிளாஸ் உள்ள கதை தான், கேட்டுக்கோங்க. அதாவது எப்படி அப்படின்னா, நாம் போய் தேவன்கிட்ட 10,000 20,000 அப்படின்னு கேட்கறது என்ன உண்டான்னு தெரியுமா? கத்தா அதை மட்டும் தான் தருவான். நீ ஜபத்தை என்ன கேட்டுக்கோங்களோ அதை பெற்றுக்கொள்ள நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கத்தனை செய்வார், தருவான்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் 10,000 நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 10,000 தருவார். ஆனால் அது 10,000 போதுமா உங்களுக்கு? 10,000. அப்போ உங்கள் தேவை என்ன உங்களுக்கு தெரியுமா? அப்போ நம்ம ஜபத்திலே நம்ம தேவனை கேட்குற ஒரு பணமானது அது என்னவா இருக்குது? குறைவுள்ளவர் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜபத்தில் நம்ம உலக தேவை பற்றி கேட்குறோமானால் அது என்னவா தான் இருக்குது? குறைவுள்ள. அது நிறைவுள்ள தேவை என்னன்னு யார் தான் தெரியும்? தேவன் தான் தெரியும். அப்படி அறவோர தேவைகளை போய் ஏன் தேவனை கேட்குறீங்க? கேட்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. எனக்கு சில ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னா பிள்ளை படிப்புக்காக நான் இவ்வளோ பணம் ஆர்டர் வேணும்னு சொல்லி தேவன்றதுனால ஒரு ஃபிகரை சொல்லி கேட்டேன். ஒரு 3 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ கத்தர் அந்த மாதிரி பணத்தை சொல்லி கேட்காத அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வம் உணர்த்தினாங்க. இல்லை அந்த ரேட் ஃபீஸ் இப்படி போச்சுன்னா இப்படி வரும்போது ஒரு இந்த வருஷத்துக்கு இவ்வளோ வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா ஆகும்ல, அது ஒரு கேல்குலேஷன் பண்ணி கேட்டேன். அப்படி கேட்காது. 5 லட்சம் ஆனால் 2 லட்ச ரூபா கரவாங்கன்னு கேட்டேன். எப்படியா நீ 3 லட்ச ரூபா பிள்ளை படிக்கணுங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணினா நான் கொடுத்துருவேன். என் பிள்ளை கேட்டோம்னு நினைச்சுக்கிறானே, என் ஊழியக்கார கேட்டேன்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். ஆனால் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா செலவாச்சு, அந்த 10,000 கடை வாங்க நான் தர மாட்டேன். அப்போ அதை என்ன சொல்லி கேட்கணும்? படிப்பு தேவைகளை சந்திக்கும்படி கேட்க. அது போதும். அது எத்தனை லட்சம் வந்தாலும் செய்வாத செய்வேன். படிப்பு முடிய வரைக்கும் வர செய்வேன் அப்படின்னு கதை சொன்னான். அதுலேருந்து ஃபிகர் ஆர்டரை கேட்கறத விட்டுட்டேன். ஆண்டவரே 13 தாங்க, 14 500 தாங்க, இந்த ஃபிகரே ஆர்டர் கேட்க மாட்டேன். ஏடிஎம்ல தான் நம்பர் போட்டுருப்போம், அந்த நம்பரை கேட்கறது இல்லை. அதே சமயம் கல்யாணத்துக்கு பண்ணேன். ஆண்டவரே இந்த கல்யாணம் ஒரு நடத்துறீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு வேண்டிய 10 லட்சம் மண்டபத்துக்கு, 10 லட்சம் சாப்பாடுக்கு மற்றும் 5 லட்சம் இதர செலவு சொல்லி 25 லட்ச ரூபா கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டரை கேட்டீங்கன்னா ஆண்டர் எவ்வளோ கொடுப்பார்? 20 லட்சம் கொடுப்பார். ஆனால் 27 லட்சம் வந்துச்சுன்னா அந்த 2 லட்சத்துக்கு எங்கே போவீங்க? அப்போது 25 கேட்கறது 20 லட்சம் கேட்கறது கரெக்டாக கல்யாணத்தை நல்லபடியாக தேவ சமூகத்திலிருந்து நடத்தி கொடுத்து, தேவனே நீ என்னோடு இருந்து யாக்கோபு கேட்ட போல நீ என்னோடு இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்க அப்படி கேட்கறது நல்லா இருக்குமா? இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய 20 lakhs தந்துருங்க அப்படி கேட்க நல்லா இருக்கும். எது நல்லா இருக்கும்? நீ என்னோடு கூட இருக்கணும்.
கல்யாணத்தை நடத்தி அது போதும்ல. அது கூட என்ன கொடுக்கப்படும்? இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படக்கூடிய ஆஃபர் கொடுக்கப்படும். அதுதான். அப்போ ஆண்டவரே என்னோடு கூட பிள்ளையை படிக்க ஆசீர்வதின்னு சொல்லி நான் ஜெபித்தோமானால் பிள்ளைகள் கர்த்தர் கூட இருந்து அந்த பிள்ளை படிப்பை செய்வார், அருமையாக நடத்தி தருவா. அது கூட அந்த ஆஃபராக என்ன கொடுக்கப்படும்? அது உலக தேவைகள்லாம் சந்திக்கப்படும், கொடுக்கப்படும். பிற்பாடு அடிக்கடி சொல்கிறதான், நீ இதை செய்யணும்னு சொல்லி ஆண்டு ஜெபம் கர்த்தர் நடத்தினாலும் செய்வேன். பணத்தை பற்றி கவலைப்படாத. பணத்துக்கும் நம்ம காரியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ செய்ய ஆரம்பிச்சனா அது கர்த்தர் சித்தமானார், அது தேவ சித்தமானார், பரலோகத்துடைய காரியமாக இருந்தால் தேவ சித்தமானார், அது நடக்கும். அதுக்குரிய தேவைகள் செய்யும் தானாக சந்திக்கப்படும். இன்றைக்கி நம்ம அதுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது முடிக்கும் போது இன்றைக்கி நம்ம செய்வது சந்திக்கப்படும். தேவ சோத்திரம் உண்டாத ஆகையினாலே ஒரு காரியத்தை நம்ம செய்வேன்னு சொன்னால் அதில் பட்ஜெட்டை போட்டு ஆண்டை கேட்காம அந்த காரியத்தை கூட வந்து நடத்துவீங்க. அது கூட நடந்துருக்க ஞானம் தாங்க. அந்த காரியத்தை நடந்துருக்க கூட இருந்துங்க. அந்த காரியத்தை நடந்துக்க விசுவாசம் தாங்க. அந்த காரியத்தை நடந்துருக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் கேட்டப்பறம் கேட்போம். எல்லாத்துக்கும் மேலாக அந்த காரியத்தை பசுத்தாய் கொண்டு ஆடி கொண்டு தேவ ராஜ்யத்துக்குரியவராய் மாற்றித்தாங்கன்னு சொல்லி கேட்போம். அப்போ என்ன செய்வார்? கர்த்தர் அந்த தேவ சமூகத்தை கூட இருந்து ஞானத்தை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து பசுத்தாவின் ஆளுகையை கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். அது கூட அவருடைய தேவைகள்லாம் கூட கொடுக்கப்படும், சந்திக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குட்டி கதை சொல்லி முடிகிறேன். ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தான். அவன் போய் கடைக்காரர் தெரிஞ்சுறாங்க. உடனே அவர் போய் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்படி கடையில் போய் என்ன வேணும் கேட்காம எப்படி இருந்துருக்கான்? அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துக்கிறான். பார்த்தா கடைக்காரன் என்னப்பா வேணும் அப்படின்ட்டு நீங்கள் எது கொடுத்தாலும் சரி அப்படின்ட்டு இருக்கான். எப்படி நீ எது கொடுத்தா சரி? உடனே கடைக்கார சொல்லுறாரு, ஏதோ ஒன்று எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நீங்கள் எது கொடுத்தா சரி திருப்பி சொல்லுங்க. வேணும் எடுத்துக்கோப்பா அப்படின்னு திருப்பி சொல்லுங்க. இல்லை இல்லை, நீங்கள் எது கொடுத்தா சரி அப்படின்ட்டு. அப்புறம் உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட கையை வச்சு அந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்துருக்கேன். அள்ளி ஒரு கையில் வச்சுருக்கேன். இந்த கையில் எடுத்து இந்த இருந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து கையில் வச்சுருக்கேன். அப்புறம் மறுபடியும் போயிட்டு அங்கூடத்தை எடுத்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கேன். பையன் இப்போ நிறைய எக்கச்சக்கமாக கையில் வச்சுருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்கு எடுத்துக்கலாம், அவர் என்ன வேணும்னு கேட்டார், உனக்கு வேண்டியது வாங்கிட்டு வர வேண்டியதானே. எப்படி அவர் என்னன்னு கேட்டார், எனக்கு இந்த டைப் ஆஃப் சாக்லேட் வேணும், இது வேணும் கேட்க வேண்டியதானே. இப்படி எல்லாருக்கிட்ட எப்படியா நீ உனக்கு வேண்டியது கற்றுக்கணும்னு சொன்னான்னா, நான் போய் அவர் வேண்டியது நான் கேட்டோம்னா எனக்குரியது கொடுத்து நான் வேண்டியிருப்பேன். நானாக கேட்டால் எனக்குரியதை நான் பெற்றுருப்பேன். ஆனால் நான் அதை கேட்காம இருந்தனால அவருக்குரியெல்லாம் எனக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னால் அவன் பையன் சொன்னான், அந்த ஆளுடைய பெரிய கை, நான் கேட்டனவா இருக்கும் சின்ன கை. நீ என்ன போய் எடுத்துக்கோ சொன்னேன். என் கையில் என்ன சாக்லேட் எத்தனை சாக்லேட் அம்பளம் 2 தான் அம்பளம். இந்த கையில் 2 4 தான் வரும். எனக்கு பிடிச்சது 2 4 தான் வரும். அதோட நின்று போயிடும். ஆனால் அவராக கொடுத்தாருன்னா அவர் கை பெரிய கை. அது மட்டும் இல்லை, அவர்களோட எல்லாமே எனக்கு கிடைக்கும். அதனால் நான் எதையும் தான் வேணும்னு சொல்லி அந்த ஆட்டை நான் கேட்க போகிறதில்லை. அவர் எனக்கு அவரோட எல்லாமே தருவார். அவரோட கரங்கள் பெரிது, அவருடைய எண்ணம் பெரிது, அவருடைய ஆசை பெரிது, அவருடைய தீர்மானம் பெரிது. அதனால் அவர் எல்லாத்தையும் எனக்கு தந்துடுவார். நான் இப்போ நிரந்தர ஒரு இந்த செல்வ உடையவளாக இருக்கிறேன், இந்த சாக்லேட் உடையவளாக இருக்கிறேன், இது பண்ண உடைய இருக்கிறேன்னு சொல்லி பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது சந்தைக்கு சொல்ல ஒரு கூட்டிக்கலை. அதனால் நம்ம தேவன்கிட்ட இதுதான் வேணும்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டை போட்டு நீட்டினோம்னா கற்று அதுதான் தருவார். ஆனால் அந்த மாதத்துக்கு தேவையெல்லாம் சந்தித்துடும் அப்படின்னா பட்ஜெட் பெருசாக போனாலும் அந்த மாதத்தை தேவையை சந்தித்துடும். உங்கள் சித்தத்தை இந்த மாதத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி உங்கள் ஆளுகை இந்த மாதத்தை கூட இருந்து என் ஃபினான்ஷியல் ஒர்க்கெலாம் ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தேவ ராஜ்யத்துக்குரிய குறித்து அதை கேட்டோம் அப்படின்னா, தேவ ராஜ்யத்தை வைத்து உலகத்துக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்டோம்னா கர்த்தர் அந்த ஆளுகையை தந்து அந்த உலகத்துக்காரர்களை எல்லாம் மேற்கொண்டு எப்படி செய்ய கொடுத்ததாய் அது பட்ஜெட்டையும் அந்த பட்ஜெட்டை கிளியர் பண்ணக்கூடிய ஃபினான்ஸும் கொடுத்து ஆசைப்பார். ஆகையினால நாம் இதில் என்ன தெரிஞ்சு கொள்கிறோம், முடிவுரையாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் எதை சார்ந்து இருக்கிறோமோ அதுதான் நாம் தேவனுடைய கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. நாம் எதை சார்ந்து இருக்கிறோமோ அதை தான் தேவனுடைய கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய குறியவர்களை தேவனை சார்ந்து இருந்தோமானால் தேவனுக்குரியவர்களை கேட்போம். நாம் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு
நம்ம எந்த அளவுக்கு தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் அதை தந்து அது கூட உலக ஆசீர்வாதத்தையும் தருவார்கள் தான் இதோட காரியம். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம எதை சார்ந்திருக்கிறோமோ அதுதான் தேவனை கேட்க போகிறோம். நாம் தேவனுக்குரியவரை சார்ந்திருக்கிறோம் என்றால், தேவன் ராஜ்யத்தை சார்ந்திருக்கிறோம் என்றால் அதை நம்ம கேட்போம். நம்ம எந்த அளவுக்கு தேவன் ராஜ்யத்தையும் எந்த அளவுக்கு தேவனுக்குரிய நம்ம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் அதை தந்து அது கூட ஆஃபராக என்ன தருவார்? இது கூட கொடுக்கணும்னு சொல்லப்பட்ட பிரகாரமாய் உலக ஆசீர்வாதம் தந்து நம்ம என்ன செய்வார்? செல்வந்தராய் ஆக்குவார். ஆகியனாலே தொடர்ந்து நாம் தேவனுடைய காரியங்களை குறித்து கேட்போம். தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம கேட்போம். விசேஷமாக இந்த விசுவாசத்தை குறித்து, ஞானத்தை குறித்து, வார்த்தை நிறைவேற்ற விசுவாசம் குறித்து, ஞானத்தை குறித்து, விசேஷமாய் தேச நிறைவேற குறித்து, பசுத்த ஆவியான ஆளுகை உண்டாக குறித்து, விசேஷமாய் தேவ சமத்தை குறித்து நம்ம கேட்போம். கர்த்தர் இந்த ஆவிக்குரியவர்களை கொடுத்து அது கூட உலக ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம செல்வதாக்குறாங்க. தொடர்ந்து அப்படியே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கேட்டு நாம் தொடர்ந்து பூமியிலே அது கூட வருகிற உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் செல்வந்தராக இருப்போமாக. கர்த்தர் நமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதர சோதர சோதர